மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ரிலீஸ் பிருத்விராஜ் ப்ரொடக்ஷனோட கடுவா படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எங்களோட அன்பார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் முதலாவதாக ஐ வுட் லைக் டு வெல்கம் our ஹீரோ, த ஸ்டார், த சூப்பர் ஸ்டார் பிருத்விராஜ் சுகுமாரன் அவர்கள் ஆன் ஸ்டேஜ். அண்ட் our most charming விவேக் ஓபராய் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Very happy to welcome the beautiful Samyuktha Menon on stage. Thank you. And இப்போ நேரில் வந்து ரொம்ப சீரியஸாக மூஞ்சி வச்சுக்கிட்டே நம்மளை செம்மையாக கலாச்சிட்டு போயிடுவார். அதில் வந்து அவர் வந்து பெரிய ஆள், பயங்கரமான பெரிய ஆள். அது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கிறதுனால. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த விடிவி கணேஷ் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். என்ன தெரியாத ஒரு ஹிந்திக்காரரே கை தட்டுறாரு, நீங்களாம் தட்டவே மாட்டேன்றீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் ப்ரொடியூசர் லிஸ்டின் எனக்கு நல்ல நண்பர், கொஞ்சம் நல்லாவே பழக்கம். அவர்கிட்ட இருக்க டேலண்ட்ஸ்லாம் பார்த்து பயந்துட்டேன், இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு. எடுத்த உடனே பார்த்தீங்களா நோட்டுன்றாரு. துட்டு அதுக்கு எதுக்கு கொடுக்கணும், இதுக்கு எதுக்கு கொடுக்கணும், ஆனால் ஷூட்டிங் நடக்கணும், அதுதான் அவர் பாலிசி. அப்புறம் இது எங்கேந்திரா வந்தது இந்த பாலிசின்னு கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா அவரோட காட்ஃபாதர் நம்ம சௌத்ரி சார் அங்கேருந்து ட்ரெயின் ஆகி வந்த இது. அதனால் அவரை மட்டும் அன்பு சாரை மட்டும் அண்ணன்ட்டா, மற்றதெல்லாம் வந்துடுச்சு போயிடுச்சின்ட்டு எதுவாக பேசினேன். அது வந்துச்சு, இது வந்துச்சு, இது கொடுத்துச்சு, இப்படி தான் பேசுவாங்க. நல்ல மனிதர், நல்ல டேலண்ட் சினிமாவில். அதே மாதிரி இந்த கடுவா பார்க்கும்போது எனக்கு அந்த ஹீரோ பற்றி தான். ஹீரோ பற்றி இங்கே நிறைய பேர் தெரியாது. பயங்கர டேலண்ட் டு த கோர், நிஜமாகங்க. ஏன்னா இஸ் அ பெஸ்ட் டைரக்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டார். ஆர்டிஸ்ட் விடுங்க, டைரக்டர். அதுக்கு மேலே இந்த டைரக்டர் இருக்கார், மாஸ் டைரக்டர் ஷாஜி சார். அங்கே வந்து புந்து விளையாண்டுருக்காருன்னா ஃபுல் இது. அந்த அபிநந்தன் நல்ல கேமராமேன், நல்ல ஒர்க்கிங். பார்த்தாலே தெரியுது இது ஒரு பெரிய மாஸ் கண்டென்ட். இன்றைக்கி எல்லாருமே ஹிட்டாக வருது வெறும் இந்த மாஸ் கண்டென்ட் தான். ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க இந்த கொரோனாவில். ஸோ இப்போ புதுசாக ஏதாவது ஒன்று ஆக்ஷன் நல்ல இது அப்படி இருந்தால் தான் தேட்டருக்கே வர்றாங்க. ஸோ ஐ திங்க் இந்த படம் பெரிய ஹிட்டாகும். ஆல் த பெஸ்ட்டு ரித்திக். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஏன்னா அவரோட ஆக்டிங்கை கண்ணிலேயே விளையாடுவார், சூப்பராக இருக்கும். எல்லோரும் இது பார்க்கணும். ஆல் த பெஸ்ட். வேறு யாரையாவது சொல்ல, எனக்கு அந்த பொண்ணை பற்றிலாம் தெரியாது. அண்ணா சம்யுக்த வர்மா. ஓ அவங்க அதுதான், அவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நல்லா அழகாக இருக்காங்க மூஞ்சி. ஓகே, ஆல் த பெஸ்ட்.
விவேக் பிரதர் சொல்லிட்டேங்க ஹிந்திக்காரர். அவர் அதிகமாக நான் பார்த்ததில்லை, ஆனாலும் நல்ல வில்லன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அடிக்கடி ஆர்யா சொல்லியிருக்கேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆனால் தமிழில் யாரை கொண்டு வந்து உட்கார வச்சிருந்தாலும் அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ கொஞ்சம் அந்த லாங்குவேஜ் அப்படின்னோடனே கொஞ்சம் இதுவாகிட்டார் சார். இனிமேல் நீங்கள் மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, போஜ்பூரி, கொரியன் எல்லா ஆக்ட்ரஸையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் சார். நம்மளுக்கு ஆல்ரெடி எல்லாரையும் தமிழில் தெரியும். நெக்ஸ்ட் லாங்குவேஜுக்கு போயிடணும் சார் நம்ம. ஓகே சார், தேங்க்யூ சார். அண்ட் எஸ், இஸ் இட் அ ப்ராப்ளம்? ஓகே, ஸோ நான் பேசும்போது சத்தம் வந்தால் பரவாயில்ல, நான் பேசி முடித்தோடனே அந்த நின்றுச்சு. தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக வந்து த மோஸ்ட் பாப்புலர் மேன் இந்த ஃபிலிம் சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம். நிறையா படங்களுக்கு ஃபினான்ஸ் அண்ட் ரொம்ப உறுதுணையாக இருந்த ஒருத்தர் அன்பு செழியன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். கடுவா ட்ரெய்லர் ஆக்சுவலி உண்மையாகவே மாஸ் ஆக்ஷனாக இருந்தது. பிருத்திவிராஜ் சார் வந்து திரும்ப இங்கே வந்து தமிழ் படத்தில் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுக்கணும், இது அந்த மாதிரி அமையணுங்கிறதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள். லிஸ்டின் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே நம்மளுக்கு ரொம்ப பழக்கம். முதல் டிக்கெட் எடுத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்டாரு, அதுக்கு போக முடியல. அப்புறம் இதுக்கு வருவீங்களான்னாரு, உறுதியாக வருவீங்களான்னாரு, வர்றேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஏன்னா அவர் மிகப்பெரிய படங்கள், ஏன்னா நேஷ்னல் அவார்டு படம் வந்து இங்கே எப்படி சௌத்ரி சார் வந்து மிகப்பெரிய படங்கள், வெற்றி படங்கள் எடுத்தாரோ அதே மாதிரி மலையாளத்தில் வந்து அந்த வயசுலேயே நிறையா ஹிட்டு படங்களை கொடுத்துருக்கிறாரு. நேஷ்னல் அவார்டு பண்ணால் கூட கமர்ஷியல் படமாக மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவர். அதுபோக வந்து இப்போது விவேக் ஓபராய் சார், இந்த மாதிரி எல்லா பேரும் சேர்ந்து ஒரு எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்கும்போது இப்போ படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையுது. எல்லா லாங்குவேஜ்லேயும் இப்போ விக்ரம் படம் மாதிரி, ஒரு கேஜிஎஃப் மாதிரி எல்லா படங்களும் வெற்றி அடையணும். இது மாதிரி நண்பர் ஆர்யா வந்திருக்கிறாரு, ஜீவா, உங்களுடைய படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. மேஜிக் ஃப்ரேம்ஸ் மற்றும் பிருத்விராஜ் ப்ரொடக்ஷன்ஸ் சார்பாக கடுவா படத்தின் ப்ரெஸ் மீட் விழாவுக்கு வந்திருக்கும் எலக்ட்ரானிக் மீடியா பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தின் டீசர் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு பக்கா மாஸ் கமர்ஷியல் படம் இது. என்னடா 5 லாங்குவேஜில் வந்து இவர் ரிஸ்க் எடுக்கிறாரு நம்ம லிஸ்ட்டுன்னு முதல்ல பார்த்தேன் நான். ஆனால் அந்த டீசர் பார்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் பிருத்விராஜுக்கு சொல்லணுன்னா அவருக்கு வந்து இந்த தமிழ் படம் புதுசே கிடையாது. ஆல்ரெடி ஒரு தமிழ் படத்தில் நடிச்சிருக்காரு, நிறைய ஹிட்டு கொடுத்துருக்காரு இவர். ஸோ இந்த படம் கண்டிப்பாக அவரை வந்து மற்ற அதர் லாங்குவேஜில், அதாவது தமிழை தவிர்த்து மற்ற லாங்குவேஜில் வந்து அவர் ஒரு பெரிய படமாக அவருக்கு இந்த படமாக அமைவு இது. ஸோ அது இல்லாமல் இந்த படத்தில் விவேக் ஓபராய் அவர்களும் நடிச்சிருக்காரு. ஆல் த பெஸ்ட் மிஸ்டர் விவேக் ஓபராய். சம்யுக்தா டைரக்டருக்கு சாஜி கைலாஷ் வரலையே. எனக்கு சாஜி கைலாஷ் பற்றி சொல்லணும். அவருடைய முதல் படத்துக்கு நான் தான் ஃபைனான்ஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி அவருடைய முதல் படத்துக்கு அந்த படத்தின் ஆல்பம் பார்க்கும்போதே சாஜி கைலாஸ் வந்து எங்கள் ஆஃபீஸுக்கு வெளியே நின்றுருந்தார். அப்போது அந்த ஆல்பம் பார்த்து நான் சொன்னேன், சாஜி இந்த படம் உனக்கு வந்து பெரிய வெற்றி படமாக பெரிய டைரக்டராக வருவேன்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி அவர் மலையாளத்திலும் ஆகட்டும், தமிழ் படங்கள் ஆகட்டும், இப்போ நல்லா ஹிட் படங்களாக கொடுத்துருக்காரு. மீண்டும் லிஸ்டின் வந்து அவருக்கு வந்து மறுபடியும் திரும்பி ஒரு பெரிய படத்தை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் அவருக்கும் லிஸ்டினுக்கும் பெரிய ஹிட்டு படமாக இருக்கும். லிஸ்டினை பற்றி சொல்லணுன்னா ஒரு லக்கி ப்ரொடியூசர்னு சொல்லுவேன் நான். ஜென்ரலாக அந்த மாதிரி ப்ரொடியூசருங்க வந்து இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ குறுகிய காலத்தில் வந்து இவ்வளோ படங்களை எடுக்கணுன்னா சில ப்ரொடியூசரால் தான் முடியும். அதில் வந்து லிஸ்டின் ஒருத்தர். அந்த லிஸ்டினுக்கு அதிர்ஷ்டத்தில் ஒரு காரணம்னா ஒரு பெரிய ஹீரோ பார்ட்னர்ஷிப்பில் படம் பண்ணாங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய ரிஸ்க் இல்லாமல் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கார் இப்போ அவர். ஸோ பிருத்விராஜ் வந்து அவர் ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கார் அவருக்கு. அவர் வெறும் ப்ரொடியூசர் மட்டும் இல்லை இன்றைக்கி டேட்டில், அவர் வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் கூட. சமீபத்தில் ரிலீஸ் ஆன 2 பெரிய படம் கூட, பீஸ் ஆகட்டும், கேஜிஎஃப் ஆகட்டும், எல்லா தேட்டருக்காரங்களும் வந்து இவர் பாக்கெட்டில் போட்டு வச்சுருந்தார் அவர். அந்த மாதிரி கேரளாவில் வந்து ஒரே நாளில் 2 படத்தை ரிலீஸ் பண்ண ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து லிஸ்டின்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி லிஸ்டின் வந்து பெரிய நம்பர் 1 ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்பர் 1 டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கார். அவர் அதாவது அவருடைய எல்லா படங்களும் பெரிய வெற்றி படங்களாக அமையணும். ப்ளஸ் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் சம்யுக்தா மற்றும் அன்பு சார் வந்திருக்காரு,
ஆர்யா வந்திருக்காரு, நம்ம சன் ஜீவா வந்திருக்காரு, பிரசாத், இன்னொரு ஆள் பேர் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன் இன்றைக்கி நான். விடிவி கணேஷ் வந்திருக்காரு. ஸோ மீண்டும் இந்த படம் பெரிய வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இவ்வேதியில் நிற்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூஸ்வலாக நான் இது ஃபஸ்ட் டைமாக தான் ஒரு மலையாளம் படம் பண்ணி அது ஹைதராபாத்தில் மற்ற ஸ்டேட்ஸ்க்கு எல்லாம் போய் அது ப்ரமோட் பண்ணுறேன். ஸோ இங்கே கிடைச்ச இந்த சப்போர்ட்டுக்கு மீடியாஸுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இப்போது இது எனக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட். என்னென்னா, நம்ம ஃபிலிமில் ஆக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு எல்லாருக்கும் ஒரு கனவுகள் இருக்கும் ஆக்டர்ஸுக்கு. அந்த மாதிரி நான் இந்த படத்தோட டைரக்டர் ஷாஜி கைலாஸ் சரோட படங்கள் ஐவ் லிட்ரலி க்ரோன் அப் வாட்சிங் ஹிஸ் ஃபிலிம்ஸ். அந்த மாதிரி படங்கள் ரொம்ப ரசித்து டிவியில் ரொம்ப நிறையா தடவை நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் டைரக்ட் பண்ணுற ஒரு படத்தில், அதுவும் பிருத்வி சார் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் இந்த படத்தை பற்றி என்ன சொல்லணுன்னா, யூஸ்வலாக ரொம்ப நாளாக மலையாளத்தில் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் மாஸ் என்டர்டெய்னர் வந்ததே இல்லை. ஸோ அந்த மாதிரி மாஸ் சினிமாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னர்ஸ் பார்க்கணுன்னா யூஸ்வலாக நம்ம மலையாளத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக தமிழில், தெலுங்கில், இல்லைனா ஹிந்தியில் இருக்கிற படங்கள் தான் மோஸ்ட்லி வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஷுட் சே தட் நான் பிருத்விராஜ் சாரோட ஒரு பெரிய ஃபேன். ஸோ அவங்களும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் பண்ணுறாங்க. ஸோ அந்த படத்தில் இந்த ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடித்து முடிஞ்சதை என்னோட ரொம்ப பெரிய ஒரு லக்காக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு தியேட்டரில் ஒரு செலிப்ரேஷன் பார்க்குறதுக்கு நானும் ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு see that. எனக்கு தெரியும் மலையாள படங்களுக்கு யூஸ்வலாக இந்த தமிழ்நாட்டில் ரொம்ப சப்போர்ட் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் எங்களோட படம் கடுவாக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி. நாட்கள் தான் வந்து உண்டு. பட் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் டு த ஹீரோ, எனி கேரக்டர் ஃபார் தட் மேட்டர், ஒரு வில்லனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹீரோக்கு சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டராக இருக்கட்டும், அந்த கேரக்டர் வந்து பயங்கரமாக பேசப்படுது. அதில் வந்து ரொம்ப அழகான, ரொம்ப ஹேண்ட்ஸமான, ரொம்ப பவர்ஃபுல்லான பர்ஃபார்மர்ஸ் தான் வந்து வராங்க. அரவிந்த் சுவாமி சார் அந்த ஒரு கம்பேக் கொடுத்ததே வந்து அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வந்த வரிசையில் த மோஸ்ட் ப்ராமினன்ட் ஒரு பர்சன் அப்படின்னா டெஃபினட்டாக விவேக் ஓபராய் அவர்களை சொல்லலாம். விவேகம்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ஆப்வியஸாக அந்த போலீஸ் கேரக்டரில் வந்து செம்ம ஸ்மார்ட்டாக இருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் வி ஆல் நோ வாட் கைண்ட் ஆஃப் அ பவர்ஃபுல் பெர்ஃபார்மர் ஹி இஸ். அண்ட் we'll be very happy to hear a few words from you, sir. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? எனக்கு தமிழ் கொஞ்சம் தெரியும், நல்ல தெரியாது. ஸோ ப்ளீஸ் forgive me. I'll speak in English. I hope that's okay. If people are not understanding English, we have dubbing director right here. He can translate live. I don't know English. No, English theriyala. Fantastic. This is how I became part of Kaduva. This is the first narration of Gino Abraham, who came to narrate to me. His English was as good as my Malayalam. So it was fantastic. Anyway, Anjana, firstly, thank you for the lovely introduction. Thank you for doing such a good job this evening. Let's hear it for Anjana also. I'd just like to thank everybody on the platform today here to support the film. I don't have to thank Prithvi because he's my brother, so it's fine. This guy, Liston, also I don't have to thank because he's also my brother. But everybody else who's come, including the lovely lady, thank you, Sam, for being such a wonderful part of the film. Chaudhary Saab, thank you very much. I'm hearing about the magnitude of your finance empire in southern cinema. Now, I think I'm going to put an application to create one branch office in Mumbai with you to come for some Hindi cinema too. Madhurayanbu, yeah, he's already there. Fantastic. Thank you for being here. Arya, thank you for again coming here and supporting us. Wonderful of you guys to come and support. Jiva, loved you in 83, man. You were superb as Krishnamachari Shrikant. Awesome. My son and I watched it together. Every time you were on screen, we used to crack up laughing. You know, in such an intense film, you were always providing that comic relief and humor and fantastic performance.
Thank you to everybody else who's on stage. And yeah, it's a great experience doing Kaduva. I had a lot of fun. When Anjana was introducing, she said something about handsome, she said something about dashing. I got happy thinking she's talking about me. Then she said Arvind Swamy. So I was like, okay, it's fine. It's a problem lost in translation. But no, I really... Anbu. Yeah. I mentioned Madurai Anbu, I said. What, bro? Don't worry, his check is coming. Don't worry. Yeah, so it's great doing a second Malayalam film with Prithvi. I did Lucifer. That was an amazing experience. And doing Kaduva was the complete opposite. We did everything to try and make it happen. Again, Ginu came and Liston came. They came to narrate the film to me. I kept shaking my head like this for 15 minutes and didn't understand a word of what they were trying to explain. After some time, I said, brother, let's just eat food together. Let's have some tea. I'll call Prithvi on the phone and I'll take the narration. So it's the second time this happened. Loved doing the film. Really enjoyed it. Kanal Kanan did a phenomenal job. Shaji Kelas, Shaji Chetan was superb working with him. Seema Auntie, fantastic actress, loved working with her. So the overall experience was phenomenal. Really enjoyed it, and I'm so happy that Prithvi's taken this effort to come and go to Hyderabad, go to Bangalore, go to Chennai to actually promote, because I truly believe with Kaduva and what Prithvi's lineup is, I'm very proud of him and what he's done for this film. I truly believe that he can be a pan-India superstar, not just a Malayalam superstar. I think if you ask me, somebody asked me today, what do you think of Prithviraj? I feel that he's Kerala's young Kamal Hassan. He's able to act, dance, direct, write, sing, edit. I don't know what all he does. He's a one-man army, but he's phenomenal. I think he's a powerhouse of talent. I'm super proud of him, and just anytime he calls me, I'm always there for him. Just want to say that. Thank you for all the love. Thank you. Thank you so much, sir. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இன்றைக்கி இந்த கடுவா ட்ரெய்லர் ஃபங்க்ஷனில் வந்ததுக்கு. ஏன்னா ஒரு சின்ன ஒரு கேரக்டர் வந்து பிருத்திவிராஜ் சாரோட நான் பண்ணியிருக்கேன் உரிமை என்ற படத்தில். ஸோ அந்த படம் மூலமாக தான் எனக்கு அவரோட அறிமுகம். பட் ஐ திங்க் அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் ப்ரொடியூசர் அந்த படத்தில். ஸோ ஃபஸ்ட் டைம் என்னை மெட்டும், நான் அவரோட படம் நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் என்னை மெட்டும் என்னென்னா, ஒருத்தர் வந்து ஒரு பேஷனேட் சினிமா லவர்னு சொல்லுவாங்கள்ல, அது அவர் தான். எல்லாமே அவரால் பண்ண முடியும். இப்போ ஐ திங்க் அவர் இப்போ வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். பீட் டைரக்ஷன், ப்ரொடக்ஷன், ஆக்டிங். I love his films, his direction. I think he's critically more acclaimed than most of the big directors in Malayalam or Tamil. So proud of you, brother. So proud of you. அதனால் வந்து அவரோட வளர்ச்சியாக இருக்கட்டும், எவ்ரிதிங் இஸ் சம்திங். ஒரு அப்கமிங் ஆக்டராக இருக்கட்டும், அப்கமிங் நியூ எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு லெசனாக இருக்கலாம். ஈவன் சம்டைம்ஸ் ஐ ஆஸ்பயர் டு பி லைக் யூ பிரதர், சீரியஸ்லி. ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். அண்ட் விவேக் ஓபராய் சார் வந்து நீங்கள் வந்து கம்பெனி படத்துலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஐ திங்க் இஸ் சுப்ரீம்லி டேலண்டட் ஆக்டர் அண்ட் இஸ் டூயிங் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் இன் அக்ராஸ் ஆல் லாங்குவேஜஸ். ஏன்னா மற்ற லாங்குவேஜில் போய் படம் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இல்லாமல் ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம். பிகாஸ் யூ ஹேவ் டு பி வெரி கான்ஷியஸ் அண்ட் என்ன சொல்கிறது, ஒரு நம்ம கரெக்டாக பேசுகிறோமா இல்லையா, அந்த லைன்ஸ் கரெக்டாக டெலிவர் பண்ணுறோமா இல்லையான்ற ஒரு பெரிய ஒரு இது இருக்கும். பட் he's come a long way, so congrats to you, brother. And Samyuktha, she's a fantastic actor. நிறைய மலையாளம் படம் பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்களோட டேலண்ட்டு, அவங்களோட capabilities. She's a fantastic actor. I'm happy to see you in this film again. And நம்ம ப்ரொடியூசரை பற்றி நிறைய சொல்லணும். சௌத்ரி சார் சொன்ன மாதிரி, அன்பு சார் சொன்ன மாதிரி நிறைய நல்ல படங்கள், நிறைய கமர்ஷியல் ஃபிலிம்ஸ், நிறைய அவார்ட் வின்னிங் ஃபிலிம்ஸ் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. இஸ் ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ஃபார்முலா. I think now he's got a good partnership with Prithviraj. They're doing great films across all languages and so like they're making a pan-Indian feel. வந்து எல்லா படத்துக்கும் they're growing together. So happy to see them like this. And கண்டிப்பாக சௌத்ரி சார் and அன்பு சார் been a huge supporter of Liston. So happy they are here to support him. Congrats to Kaduva and all the best to the team.
இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கடுவா படக்குழுவினருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ பிருத்விராஜ் சார், இங்கே வந்து எங்களோட சென்னையில் வந்து நீங்கள் நடத்திருக்கிறீங்க. 83 படத்தை விட கேரளாவில் நீங்கள் தான் பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ டென்ட் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு சே தட். ஸோ தேங்க்யூ. அண்ட் I've been a great fan of your work and seen since ஊர்மியிலேருந்து டிரைவிங் லைசன்ஸ்லேருந்து கோஷி அந்த எல்லா படங்களும் இப்போ இந்த ஓடிடி வந்ததுலேருந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது எல்லா ஆக்டர்ஸோட ஒர்க் பார்க்குறதுல. ஸோ இட்ஸ் ரியலி நைஸ் டு லைக் என்ன இந்த ஆடியோ லான்ச் இந்த ட்ரெய்லர் லான்ச்சுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. லிஸ்டின் எனக்கு சொல்லியிருந்தார் இந்த மாதிரி, நேற்று தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு. சொன்ன உடனே அப்பா வராருல அப்புறம் நான் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேட்டிருந்தேன். பட் லிஸ்டின் இஸ் அ வெரி டேலண்டட் ப்ரொடியூசர். நான் ஒரு ஆஃபீஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக பார்த்துட்ருக்கிறேன். அவர் படமாக இறக்கின்னு இருக்கார், ஆனால் என்னை வச்சு தான் படம் எடுக்க மாட்டேன்றாரு. ஸோ அப்பா கிட்ட சொல்லி கொஞ்சம் நல்ல கதையாக சொல்லுங்கள். ஸோ லிஸ்டின் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். இன்னும் கடுவா படம் வந்து இன்னும் மேலும் தமிழில் மட்டும் இல்லை எல்லா லாங்குவேஜஸ்லேயும் நல்லா வெற்றி பெறணும். அண்ட் ஐம் ஷோர் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஷாஜி கைலாஷ் சார் அவரோட ஒர்க்குக்கும் நான் பெரிய ஃபேன். ஏன்னா அவங்களோட ஃபோக்கஸ் புல்லஸ் எல்லாம் கையெல்லாம் ரிஸ்ட்டெல்லாம் பெயின் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து இந்த அப்போவே அந்த ஃபிலிம் ரோல் பண்ணும்போது கூட பார்த்துட்டிங்கன்னா இட் யூஸ் டு பி ஸோ டஃப். அந்த ஆக்ஷன் பேக்டான ஒரு விஷயத்தை வந்து மலையாளத்தில் ஃபஸ்ட்டு கொடுத்த டைரக்டர்னு சொல்லலாம். ஸோ அவரோட அவர் கூட நான் ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அவரோட படத்தில் நீங்கள் நடிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. And obviously Vivek sir, we have seen a lot of films of yours, and like obviously from company we've all become great fans of you, and since I loved your work in Inside Edge too, so been following up your work, so really nice to have you here in Chennai, and thank you so much. I'm so glad that you liked my work in 83. Thank you so much for the appreciation, and all the best Samyuktha. உங்களோட கேரக்டர் வச்சு தான் நிறைய பேர் கதை சொல்கிறாங்க. ஏன்னா தமிழ் பேசும் கதாநாயகிகள் ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் தமிழ் பேசும்போது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் கடுவா. And yeah, thank you so much once again. And அபி இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். என்னோட அபியோட ஃபஸ்ட்டு படம் வந்து கவலை வேண்டாம், அண்ட் எங்களோட கம்பெனியில் கூட நாங்கள் களத்தில் சந்திப்போம் பண்ணியிருந்தோம். வெரி டேலண்டட் சினிமாட்டோகிராஃபர். ஸோ ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரிஞ்சு இங்கே இருந்திருக்கணும், இங்கே பார்க்கல. ஸோ அண்ட் நல்ல டெக்னீஷியன். மேலும் he wants to be a director also, so wishing him all success via this ட்ரையல் லான்ச். அண்ட் யாரையும் விடலன்னு நினைக்கிறேன், எல்லாரையும் சொன்னேன். ஸோ சார் ஆல் த பெஸ்ட். கூடிய சீக்கிரம் நம்ம ஒர்க் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின், அண்ட் விஷிங் ஆல் சக்ஸஸ் டு கடுவா டீம். மேலும் இன்னும் நிறைய டைரக்ட் தமிழ் படமும் நிறைய எடுக்கணும். அண்ட் பிருத்வி சார், நீங்களும் டைரக்ட் தமிழ் படம் இங்கே நடிக்கணும். ஸோ அதில் நாங்கள் வந்து வில்லனாகவும் நடிக்கலாம், ஹீரோவாகவும் நடிக்கலாம். நீங்கள் எந்த ரோல் கொடுத்தாலும் பரவாயில்ல. லிஸ்ட்டுன்னு கூப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல கதையை ரெடி பண்ணுங்கள். ஸோ இப்போ எல்லாம் இந்த பேன் இண்டியாங்கிற ஒரு விஷயம் வந்துடுச்சு. ஸோ விஷிங் கடுவா ஆல் த பெஸ்ட், அண்ட் 100வது நாள் ஃபங்க்ஷனில் சந்திப்போம். தேங்க்யூ. அந்த மாதிரி. அண்ட் அஃப்கோர்ஸ் பிரில்லியன்ட் ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், இதெல்லாம் தாண்டி அவரை மலையாளம் சூப்பர் ஸ்டாராக மட்டும் நாங்கள் பார்க்கல, எங்களில் ஒருத்தராக தான் இவ்வளோ நாளும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நாங்கள் மலையாளமாக பார்க்கல, தமிழில் எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் பிருத்விராஜ் சார். இந்த படத்தை நாங்கள் பார்க்குறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஆவலாக இருக்கும். இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்காக த சூப்பர் ஸ்டார் பிருத்விராஜ் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வணக்கம். நான் ஆக்சுவலி இன்றைக்கி இங்கே வந்து தமிழ்லேயே பேசலாங்கிற விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டல் வர வழியில் யூடியூப்பில் கமல் சாரோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். எல்லா கான்ஃபிடென்ஸும் போயிடுச்சு. ஆக்சுவலி அவர் பேசுகிற தமிழ் கேட்டிங்கன்னா, ஐயோ இந்த செந்தமிழ் இருக்குல்ல, அவ்வளோ அழகாக தமிழில் பேசுகிறாங்க அவரில். ஸோ ஐ வில் ட்ரை. நிறைய தப்பு இருக்கும்,
பட் இருந்தாலும் யூனோ பிகாஸ் ஒரு தமிழ் படம் பண்ணியே ஐ திங்க் நவ் இட்ஸ் காவி தலைவன் இந்த இயர் டூ ஓகே எனிவே 7-8 years ஆகுது ஒரு தமிழ் படம் பண்ணியே. ஸோ இட்ஸ் பீன் அ லாங் வைல். Firstly, I'll start with all the actors on stage. Thank you so much, Ganesh sir, Jeeva, Arya, as fellow actors, to be here and to support our release, to support our Tamil teaser launch today. It's always very heartening to see, when your co-collaborators, co-actors come and support one another's work. I've had the privilege of working with Arya from long time ago, and he's like a brother, probably one of my first point of contacts in Tamil cinema. Jeevaoda idu varaikkum work pandradhukku vaaipe kedakkala. I hope sometime in the future, in the near future, that I'm able to work with Jeeva. Eppadi irundhalum, whatever, just let me know when there is an opportunity. Ganesh sir and me have also not worked together, so I hope sometime soon we will work. Chaudhary sir, actually enna பொறுத்த வரைக்கும் நான் maximum number of times per day கேட்குற ஒரு நேம் அது. இப்போ என்ன கேட்டிங்கன்னா எனக்கு ஐ வாண்ட் டு பி லைக் மோகன்லால் சார், மம்முட்டி சார், கமல் சார் அப்படிலாம் சொல்லுவார். இப்போ ஜீவா, ஆர்யா கேட்டிங்கன்னா ஐ வாண்ட் டு பி லைக் ரஜினி சார், ஐ வாண்ட் டு பி ஏதாச்சும் ஒரு யூல் ஹேவ் திஸ் திங். இப்போ லிஸ்டன் ஸ்டீஃபனை கேட்டிங்கன்னா எனக்கு ஐ வாண்ட் டு பி லைக் ஆர்வி சௌத்ரி சார் தான் சொல்லுவார். ஸோ அவரோட சைல்டுஹுட் ஹீரோ மாதிரி ஆர்வி சௌத்ரி சார். வளர்ந்து வலுதாகி ஆர்வி சௌத்ரி சார் மாதிரி ஆயிடணும், அதான் லிஸ்டன் ஸ்டீஃபனோட மிகப்பெரிய ட்ரீமே. அண்ட் அன்பு சார் நான் இன்றைக்கி தான் முதல் வாட்டி பார்க்குறேன். பட் அகெயின் இட் ஃபீல்ஸ் லைக் ஹீ ஸோ ஃபெமிலியர். ஏன்னா அடிக்கடி 1/2 hour 45 minutes ஏதாச்சும் கான்வர்சேஷனில் அவரோட பேர் வந்துடும், இல்லை லிஸ்டன் ஸ்டீஃபனில் ஒரு ஃபோன் கால் இருக்கும். அவர் என் கேரனில் உட்காந்துட்டு இருக்கும்போது அன்பு சார் சொல்லுங்கள், அப்படி ஏதோ ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு லைஃப்பில் ஒரு ப்ரெசன்ஸ். ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் சார், 2 பேரும் இங்கே இந்த ஃபங்க்ஷனில் கிரேஸ் பண்ணுறதுக்கு. ஐ எம் ப்ரிவிலேஜ் டு ஹேவ் யூ ஹியர். பிரசாத் சார் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் முதல்ல டைரக்ட் பண்ண படத்தோட தெலுங்கு ரீமேக், அது நான் பண்ண படம் விட ரொம்ப பெரிய படம் ஆக்சுவலி. காட்ஃபாதர், சிரஞ்சீவி சார் ஹீரோ, சல்மான் கான் இஸ் பிளேயிங் மை ரோல் இன் தி ஒரிஜினல். பிரசாத் சார் தான் அதோட ப்ரொடியூசர். I hope someday I can work with you too, sir. The rest of it is all our team, so I think the formalities don't hold any validity. But yeah, Vivek is probably a bigger star in a pan-India level than all of us here involved, because he is like one of the OG greats, from 90s Bollywood onwards. When I did Lucifer பண்ணும்போது, after Mohanlal sir, I had thought a lot about all the casting options. ஒவ்வொரு கேரக்டருக்கும் எந்த நடிகர், எந்த ஆக்ட்ரஸ்ங்கிறது ரொம்ப யோசிச்சு நான் காஸ்ட் பண்ண ஒரு படம். பட் மை ஈஸியஸ்ட் காஸ்டிங் வாஸ் பாபி. My first choice, நான் வேறு ஆக்சுவலி யோசிக்கவே இல்லை. My first choice was Vivek Oberoi. I didn't even think of a second option. நான் கூப்பிட்டேன். நான் மணாலியில் இருந்த ஷூட்டிங் டைமில் I gave him a narration on phone and he did the film for me. From then on, Vivek and me have been like very close friends. Our families know each other. He's like a brother to me. So when Kaduva came and we wanted Vivek to play this role, I called him and said, I didn't even give him a choice. I said, come and do this for me. And he did it. And in the படத்தில் இந்த ரோல், இட் இஸ் நாட் லைக் அ ஹீரோ வில்லன். படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், 2 ஈக்குவல் ஃபோர்ஸஸ் மாதிரி இந்த 2 கேரக்டர்ஸ். ஸோ அந்த ரோல் அவ்வளோ அத்தாரிட்டேட்டிவாக, அவ்வளோ கமாண்டிங்கான ஒரு ஆக்டர் பண்ண வேண்டியது இந்த படத்தில் ரொம்ப முக்கியம். ஸோ அது விவேக் பண்ணதில் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. அவர் டப்பிங் டைரக்டர் சார், லூசிஃபர்லேருந்து யூ ஆர் லைக் மை ஒன் ஆஃப் மை அசோசியேட்ஸ் நவ். ஜனகணமனா அவர் தான் பண்ணார். நான் கடுவா நெக்ஸ்ட் ஃபில்மு நீங்கள் தான் பண்ண போகிறீங்க சார். அதை விட லூசிஃபர் 2 அவர் தான் பண்ண போகிறேன். ஸோ இட் இஸ் எனக்கு என்னோட டீமில் என்னோட சீஃப் அசோசியேட் எந்த பொசிஷனில் இருக்காங்களோ அந்த பொசிஷனில் இருக்கிற ஒரு ஆள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். லிஸ்டன் ஸ்டீஃபன் தேங்க்ஸ் நான் சொல்ல முடியாது, கொச்சினில் பார்க்கலாம். அண்ட் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் வித் சம்யுக்தா. I've known her for a long time. சம்யுக்தாவோட முதல்ல ஒரு பெரிய ஹிட்டான படம் தீவண்டி I was part of that production house that produced it. I remember ஷாஜி நடேஷன், the producer, எனக்கு ஸ்டில்ஸ் அனுப்பி இந்த பொண்ணை காஸ்ட் பண்ணலாமா, எப்படி இருக்குன்னு. ஸோ நான் தான் சொன்னேன், காஸ்ட் பண்ணுங்க ஷாஜி. ஓகே. ஸோ yeah, but it's nice to finally work with a very very promising, very ambitious actor. Now very busy in Telugu. Again, Samyuktha also made her debut with a remake of one of my films, Ayyappanum Koshim. She played a very important part in Bhimla Nayak. And finally, thank you to the Tamil media. எனக்கு தமிழ் சினிமா பற்றி யோசிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டான மெமரிஸ். ஏன்னா கொஞ்சம் தான் ஐ டிட் சம், ஐ டோன்ட் நோ, 7-8 ஃபிலிம்ஸ் இன் தமிழில். அந்த படங்களில்
எல்லா படமும் வந்து பேச வச்சது, எல்லா படத்துலையும் ஏதோ ஸ்பெஷல் இருந்தது. மொழி மாதிரி ஒரு ஃபாரெவர் க்ரீன் ஒரு படம் எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி கொடுத்தது. நான் கடைசியாக ஒரு தமிழ் படம் பண்ணப்போ ஐ காட் த தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்ட் அந்த படத்துக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு இண்டஸ்ட்ரி, ஸ்வீட்டான மெமரிஸ். ஆமாம், அப்போ அந்த கேள்வி ரொம்ப முக்கியம் தான். அப்போ ஏன் நீங்கள் ஒரு தமிழ் படம் பண்ணலைங்கிறது. ஐ விஷ் ஐ ஃபைண்ட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் டு டூ இன் தமிழ். சௌத்ரி சார் வந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் வாங்க தமிழில் படம் பண்ணுங்க. எனக்கு கண்டிப்பாக சார் பண்ணுவோம். வி வில் டூ சம்திங் தட் மேக்ஸ் that stands as a testament of my respect towards Tamil film industry. So thank you to all the media friends for being here. Thank you for gracing the occasion. Kaduva பொறுத்த வரைக்கும் I want to make it clear, இந்த மல்டி-சிட்டி ப்ரொமோஷன்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து கடுவாங்கிற படத்துக்கு மட்டுமா பண்ணுற ஒரு ப்ராசஸ் கிடையாது. இது ஒரு பெரிய ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இனிமேல் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இருந்து பண்ணுற எல்லா பெரிய படங்களும் இப்படி தான் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒரு ஆள்னா, we have to come and communicate with our audience in every state on a first-person basis. We have the access now, like with you guys and with online accessibility, to provide the information all of them want directly. ஸோ இனிமேல் எல்லா பெரிய படங்களும் அதான் டப்பிங் பண்ணி உங்களுக்கு மலையாள படம் சப்டைட்டிலோட பார்க்கணும்னா அந்த ஆப்ஷன் இருக்கணும், தமிழில் பார்க்கணும்னா அந்த ஆப்ஷனும் இருக்கணும், அப்படி நினைக்கிற ஒரு ஆள்னா. ஸோ இப்போ கடுவாவில் ஆரம்பித்தது ஐ ஹோப் அண்ட் ஐ பிலீவ் அண்ட் ஐ ப்ரே இஸ் அ ப்ராசஸ் தட் வில் பி ஏபிள் டு சஸ்டெயின் ஃபார் ஆல் பிக் ரிலீசஸ் கமிங் ஃப்ரம் கேரளா அண்ட் நாட் ஜஸ்ட் ஃபார் மை ஃபில்ம்ஸ், ஃபார் எனி ஃபில்ம் ஆஃப் தட் இண்டஸ்ட்ரி. ஏன்னா வர காலத்தில் வந்து ஐ திங்க் வி வில் ஆல் ஜாயின் ஹேண்ட்ஸ் அண்ட் வி வில் பிகம் ஒன் பிக் இண்டஸ்ட்ரி. இப்போது ஹோம்பாலே ஃபிலிம்ஸோட நான் ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணேன் KGF 2ல். இப்போ பார்த்தீங்கன்னா now they have come to Malayalam. They are doing a film that I am directing called Tyson. They have come to Malayalam. I would like Tamil producers, producing Malayalam films, Malayalam actors doing Tamil cinema, Malayalam producers making Tamil films. அந்த ஒரு கோஆர்டினேஷன் இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும். It's time we join hands and we make this into one big cinema industry, and that's the future where we are headed into. So thank you so much for being here. When Kaduva releases, I hope and pray that all of you like the film and there is support and you all bless the film. One last thing about Kaduva, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரிஃப்ரெஷிங்கான சேஞ்ச் இந்த படம். இன் அ லாட் ஆஃப் வேஸ் மலையாளம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஃப்ரெஷிங்கான சேஞ்ச். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் சூப்பர்ப் ஃபில்ம்ஸ் ஆர் கமிங் ஃப்ரம் மலையாளம் and I'm very proud of it. We are going through a phase where we are making superb content, but எங்கேயோ ஒரே ஒரு ஜானர் மட்டும் விட்டுடுச்சு. We forgotten to make these mass action entertainers in Malayalam. So a lot of people in Kerala also share that sentiment that we would like to see, with all the great work that's happening in Malayalam, we would also like to see mass action entertainers being made. So Kaduva வந்து அந்த டைரக்ஷனில் ஒரு ஸ்டெப். ரொம்ப நாளாக மலையாளத்தில் நடக்காத, ரொம்ப நாளாக என்னால் பண்ண முடியாத ஒரு டைப் ஆஃப் ஃபில்ம். I had a lot of fun doing it. Hope you have as much fun watching it. Thank you. உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக வந்து கேட்கலாம். Hi Prithvi, this is Bharat. இங்கே கடுவா அப்படின்னா என்ன? ஐ மீன் when did you feel that there is a need to do a action film in Malayalam? Because இதுவே வந்து கிட்டத்தட்ட வந்து they have set a benchmark for Malayalam films. Others are trying to emulate Malayalam movie. நீங்கள் then why do you feel there is a need to go and do one fully action packed entertainer? ரெண்டு and மூணாவது, how do you manage direction, acting, distributing, so how do you manage all those things? ஸோ அந்த கேள்விக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் நான் கேட்குறது 2019 பிகினிங் அந்த டைமில். ஸோ அன்னைக்கு அந்த ஸ்கிரிப்ட் கேட்ட போதே த ஃபர்ஸ்ட் திங் தட் ஸ்ட்ரக் மீ இஸ், ஏன் ரொம்ப நாள் ஆகுது இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டு. லைக் சமீபத்தில் வந்து எல்லாருமே வந்து மலையாளத்தில் ஸ்கிரிப்ட் சொல்கிறது நல்ல ஸ்கிரிப்ட் தான், இல்லைன்னு சொல்லலை, பட் ரியல் செரிப்ரல் சோஷியலி ரெலவெண்ட் அந்த மாதிரி படங்கள், இல்லை ஃபீல் குட் அந்த மாதிரி படங்கள். ஏன் இந்த மாதிரி சினிமா மலையாளத்தில் ஏன் நடக்கலைங்கிற வந்து that time itself I thought the moment I heard the script. அதுக்கப்புறம் இப்போ 3 years ஆகுது. இப்போ 2022ல I think that narrative is very vociferous in all of Kerala. எல்லாருமே அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர் பார்க்கணும்னா தமிழ் படம் இல்லைனா தெலுங்கு படம் தான் பார்க்கணும், இல்லைனா கன்னடா படம் தான் பார்க்கணுங்கிற ஒரு நரேட்டிவ் இருக்குது கேரளாவில். அண்ட் தட் இஸ் நாட் சம்திங் ஐ என்ஜாய். எங்களாலையும் பண்ண முடியுமே, ஏன் அது we can also do. ஸோ that is the biggest attraction. ஏன்னு கேட்டிங்கன்னா, in a healthy industry I believe all these types of films should coexist. அப்போ தான் ஒரு இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்து அந்த மாதிரி படங்களே வராது, அப்படி ஒரு நரேட்டிவ் இருக்கக்கூடாது. ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ சமீபத்தில் நான் 2 ஃபிலிம்ஸ் கேரளாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். ஒன்று வந்து KGF 2, இன்னொன்று வந்து 777 சார்லி. ரெண்டுமே ஸோ டிஃப்ரெண்ட் இல்லை.
one end of the spectrum to the other end of the spectrum. And both are hit films. Both KGF 2 though is a giant blockbuster. 777 Charlie also did really well in Kerala. So அதுதான் நான் சொல்கிறேன், we have to have all kinds of cinema. Malayalam is now spoken about all over the country for realistic, sober films that resonate with the society. But இந்த மாதிரி ஒரு larger than life cinematic mass masala action entertainers-உம் வேணும் இண்டஸ்ட்ரியில். I miss it. I as a film lover, I miss it. Which is why I wanted to do one, and I've done it. And I hope that the fact that this sentiment is shared by a lot of people in Kerala today translates into success for the film. Secondly, எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுன்னா, I don't know actually. அதான் எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒவ்வொரு ஜாப்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஆக்டிங், டைரக்டிங், ப்ரொடக்ஷன் எல்லாமே சினிமா தான் எனக்கு. ஒன்று மட்டும் நான் கேரண்டியாக சொல்ல, எனக்கு சினிமா விட்டு வேறு எதுவும் தெரியாது சார். I don't have any other business. I don't have any other like investment and all that. Only I know cinema. And cinema I want to keep learning. I keep learning cinema. Life, wife வந்து ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருக்காரு, நான் வந்து அவரோட செகண்ட் லவ் தான். ஃபர்ஸ்ட் லவ் வந்து சினிமா தான். ஸோ I want to learn all about. நீங்கள் ஆக்சுவலி சென்னையில் இருந்து கமல் சாரோட ஊர் இது கேட்கக்கூடாது இந்த கேள்வியெல்லாம். அவர் பண்ணுறதுல வந்து ஒரு 10% பண்ண முடிஞ்சதுன்னா ஐ வில் கன்சிடர் மை செல்ஃப் அ சக்ஸஸ். சம்யுக்தா, வாத்தி படத்தில் தனுஷ் கூட நடிக்கிறீங்க. இப்போது பிருத்திவிராஜ் சார், விவேக் ஓபராய் இவங்க கூட நடிக்கிறீங்க. 3 பேர் கூட நடித்ததில் என்ன வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? ஓகே, நான் இங்கே எல்லாருலேயும் பார்த்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு அவங்க டவுன் டு எர்த்தாக இருக்கிறீங்க. பிகாஸ் இந்த மாதிரி இப்போ எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு ஆக்டருக்கு இந்த மாதிரி பெரிய படங்கள் பண்ணும்போது ஒரு கவலை இருக்கும், ஒரு ஃபியர் இருக்கும், அந்த ஒரு டென்ஷன் இருக்கும். ஆனால் அங்கே போய் நம்மளால் அந்த ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ண முடியுதா, பெர்ஃபார்ம் பண்ண முடியுதா, அது அவங்க தெரிய ஒரு கம்ஃபர்ட் தான். அந்த கம்ஃபர்ட் இல்லைன்னா நமக்கு அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இந்த டவுன் டு எர்த்தாக பிஹேவ் பண்ணுறது இட்ஸ் சம்திங். அண்ட் நான் இவங்க எல்லாருலேயும் பார்த்த ஒரே ஒரு விஷயம்னா, தேர் வெரி டிசிப்ளின்ட் இன் தேர் ஒர்க்னு வரும்போது அவங்க யூனோ ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பாங்க. அண்ட் தனுஷ் சார் பற்றி சொன்னீங்கன்னா, ஹீ இஸ் வெரி குவைட். செட்டில் இருக்கும்போது எப்போவுமே புக் படிச்சுட்டு இருப்பீங்க, பட் ஆக்ஷன்னு சொன்னால் ஹீ இஸ் இன் த கேரக்டர் ஜஸ்ட் லைக் திஸ். அண்ட் ஹீ நோஸ் ஸ்கிரிப்டை பற்றி, அந்த சினிமா பற்றி A to Z அவங்களுக்கு முழுசாக தெரியும். அண்ட் ஆக்ஷனாக இருந்தாலும், டான்ஸாக இருந்தாலும், இல்லைனா யூனோ ஆக்டிங்காக இருந்தாலும் எல்லாமே அவங்களுக்கு ஒரே ஒரு டேக் தான். அவ்வளோ பர்ஃபெக்டாக வருவாங்க. அண்ட் சார் கூட இஸ் வாக்கிங் ஃபிலிம் ஸ்கூல் மாதிரி சினிமா பற்றி அந்த அளவுக்கு நாலேஜ் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே தான். இதிலிருந்து ஒரு ஃபேக்டர்ஸ் நான் என் லைஃப்பில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஐ ஃபீல் தட் ஐ வில் பி சக்ஸஸ். அண்ட் வென் யூ செட் அபவுட் யூ டோன்ட் நோ எனி அதர் தேன் சினிமா, இட்ஸ் லைக் யூ ஆர் தட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் தோஸ். ஐவ் நெவர் பீன் டு காலேஜ், ஸோ ப்ளஸ் டூ தான். ஆமாம், நான் காலேஜுக்கு போனதே இல்லை. ஸோ நீங்கள் தான் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் யா. ஹாய் சார், பிருத்திவி சார். தமிழில் உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, இருந்தும் ஏன் இந்த கேப் எதுவும் அதுக்கான கதைகள் எதுவும் வரலையா, இல்லை நீங்கள் பண்ணலன்னு ஒரு ஐடியா எதுவும் இல்லையா? காவியத்தலைவனுக்கு அப்புறம் ஒரு 3-4 ஃபிலிம்ஸ் ஆக்சுவலி ஐவ் ஹர்ட் த நரேஷன். பட் அவ்வளோ எனக்கு வந்து எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். அப்புறம் ஆஃப்டர் ஒன் பாயிண்ட் இன் யோர் கெரியர் சார், லைக் when you've already done so many films, now இப்போ வந்து எனக்கு வேறு எந்த கம்பல்ஷனும் கிடையாது சினிமா பண்ணுறதுக்கு. only if the work that film excites me will I do. இல்லை வேறு எந்த கம்பல்ஷனும் கிடையாது. வந்து பணம் அது இதெல்லாம் now no, it's okay. I'm 20 years into this job now. I'm in a position where I'm happy. So only thing that will make me say yes to a film is that it excites me as an actor. I want இல்லைனா இந்த படம் சூப்பராக இருக்கணும், I want to see that film on screen. அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி நான் கேட்கல இது வரைக்கும். இப்போ தான் சமீபத்தில் couple of filmmakers have reached out to me and they want to narrate a script to me. I haven't met them. If I meet, and I'm hoping and praying that it's a good script and I will want to do it
hopefully yes. And like I said, I want to do a Tamil film for sure. Yeah. சார் பிரித்திவ் சார், இப்போ வந்து பேன் இண்டியா கான்செப்டை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது? அப்போ ஒரு மொழி படத்தை இன்னொரு ஸ்டேட்டில் கொண்டு போய் ரிலீஸ் பண்ணுறதுல ஏதாவது ஏற்றத்தாழ்வு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? சார் இப்போ என்னென்னா, இந்த படம் வந்து டப்பிங் பண்ணி மற்ற ஸ்டேட்ஸில் ரிலீஸ் பண்ணுறது 1-2 விஷயங்கள் இருக்குது அதில். ஃபர்ஸ்ட்லி, எப்படி இருந்தாலும் இந்த டப்பிங்க்கான எஃபர்ட்டு இன்றைக்கி எடுத்து தான் ஆகணும். Because of how the digital rights business model is designed today, all of us are anyway dubbing because the digital rights agreement will have that clause. If we give them all the language versions, we get more money. If we give them only Malayalam, we get this much money. So most of these big films, Kaduva mari, big budget films ella vandu, we hand over digital rights and we give them the dubbed version in all 5 languages. So the amount is more and our revenue is more. அது எப்படி இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும், அந்த எஃபர்ட் எடுத்து தான் ஆகணும். அந்த எஃபர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் then I think it is only very fair that we give these dubbed versions a legitimate theatrical release. இதில் வந்து இந்த dubbed versions எல்லாமே எல்லா இடத்துலையும் சூப்பர் ஹிட் ஆகி பயங்கரமாக பணம் வருது, அது மட்டும் கிடையாது. I think we are entering an age where you need to give the viewer a choice. உங்களுக்கு வந்து இப்போ கடுவா மலையாளத்தில் பார்க்கணும்னா மலையாள படம் சப்டைட்டில்ஸோடு பார்க்கலாம், இல்லை எனக்கு தமிழில் பார்க்கணும்னா தமிழ்லையும் பார்க்கலாம். அந்த சாய்ஸ் உங்களுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்மில் கிடைக்குதுல்ல, அதே சாய்ஸ் தியேட்டர்லையும் கிடைக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள்னா. ஸோ திஸ் இஸ் த ஃபியூச்சர். ஸ்லோலி ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் வாட் த ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் ஆர் டூயிங், தி ஏஜ் ஆஃப் ரீமேக்ஸ் வில் ஸ்டாப். இந்த ரீமேக் பண்ணுற விஷயம் வந்து இனிமேல் நடக்காது. ஒரு நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸ்லேயே திஸ் வில் ஸ்டாப். ஏன்னா இப்போது நாளைக்கு போஜ்புரியில் ஒரு சூப்பர் ஃபில்ம் வந்ததுன்னா வித்தின் ஒரு 1 month கண்ட்ரி ஃபுல்லாக அந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது போஜ்பூரில், சூப்பராக இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் அமேசானில் அவைலபிளாக இருக்குது, அண்ட் வி வில் ஆல் see it. And the remake will then become redundant. I think we are entering that age. So it's a start of the future, actually. And Vivek Oberoi, you have been a veteran in the industry. I mean, in the stage also you are the veteran. Prithvi was making a point. In Malayalam, they say like we lack action-packed movies. But I believe in Bollywood, there was a big shift. You went for metro kind of a movies wherein you lost audience to South Indian cinema, basically Kannada and Telugu. So do you think the content makes a lot of matter, especially Bollywood shifting towards this metro kind of movies? Because we lost these angry young man movies in Bollywood. No more such kind of movies are made. So how do you view that? Firstly, that's a fantastic question, man. Thank you for asking that question. I think everybody's going through that introspection, no? It's like when your girlfriend or your wife leaves you for another man, only then you realize what you did do correctly. First you blame her, you get angry with her. After that you realize, I wasn't a good husband, I wasn't a good boyfriend. That's what's happening right now with Bollywood. I think we're realizing that the audience is moved out because you're not giving them what they want. You're assuming what they want. And that's not right. You have to be in touch with your audience. I think there was a wave where overseas market was so important for us and only love stories were working, and that brought in the most amount of revenue. So there was a slow and steady shift over a decade to a decade and a half, which is only those metro kind of films because they were doing very well in overseas. And mass commercial cinema would not do well. So to cater to the overseas market, behind the dollars that were coming, we forgot our own identity. South preserved it. They picked it up, took it to a larger level of, like this film, Kaduva. I love it because it's a low angle, larger than life film. I, as a viewer, used to go into theaters to watch that kind of movie to bajao CTs and you say whistle podu here. Yeah, so I used to enjoy that. That itself is missing, right? So you used to have 2 kinds of cinema. You used to have one kind of cinema which was you would enjoy with your buddies, go, whistle, have fun. Second cinema was when you want to hold hands the beautiful girl on a date and go watch a different kind of sensitive film. That choice you have to be able to give to the audience. Vivek, recent times you are doing a lot of villainic roles. Again, will you start the love mood? Yeah. Yeah, no. See, look, for me, it's not about... everybody says, is your character, are you playing positive character and negative character? I say that is for your COVID test. Positive and negative is for your COVID test. Characters are either interesting or boring. So to me, if I'm playing a unidimensional boring character, whether it's a hero or a villain or an anti-hero, it doesn't matter to me. I don't want to do it.
I got excited by playing Joseph Chandis because it's a very interesting story of a guy, in my opinion, he's a God-fearing Christian, good pillar of his community, respected man, good family, has wife, children, loves his mother. For him, he believes this I'm doing for the honor of my family. And when that honor turns into ego, and when he loses control and it spirals into, a battle and a war, which is something that happens to all of us at some point, We have a fight even on the road over a small traffic issue. After some time, you'll cool down, you'll feel, I shouldn't have said that, man. That was too much. That thing, if you escalate it like that becomes a total war. And that's what's exciting, that he's not a bad guy. He's not a corrupt, evil. Like Bobby, for example, in Lucifer, for me, was a charming devil. He was able to convince you whatever he wants, he was able to get out of you. He was unfaithful, liar, manipulator, all those things, but very polished, very smooth, very charming on the front. Joseph is not like that. Joseph is honest. He's a committed police officer. He's a decorated police officer. But despite that, even a guy of that caliber who goes to church every Sunday, that corruption of arrogance in his mind can take him down to a path of complete destruction. That was exciting. பிருத்வி சார், ப்ரோடாடி படம் நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, மோகன் சார் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ தமிழ்லேயே நீங்கள் காஸ்ட் பண்ணி அந்த படம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யாரெல்லாம் காஸ்ட் பண்ணுவீங்க? எனக்கு வந்து ஆக்சுவலி ஐ கேன் ஒன்லி டெல் யூ மை ட்ரீம் காஸ்ட், ஸோ ஏன்னா ஐ நோ ஹீஸ் ஒன் ஆஃப் ப்ராபப்லி இந்தியாஸ் பிக்கஸ்ட் சூப்பர் ஸ்டார், கல்ட் ஃபாலோயிங். But எங்கேயோ வந்து some people at least have forgotten that ரஜினி சாருக்கு வந்து அமேசிங்கான காமிக் டைமிங் இருக்கு. இப்போ கமல் சாரோட காமிக் டைமிங் we know பஞ்சதந்திரம், we've seen, even recently, even the current generation will know that Kamal sir pulls off comedy superbly. But எங்கேயோ ரஜினி சாரை பற்றி அப்படி பேசுறது இல்லைன்னு நினைக்கிறேன். That he's got absolutely fantastic comic timing. நான் ப்ரோடாடி பண்ணி முடிச்ச உடனே when I thought if I will do the film in Tamil, my dream cast for Lal sir's character was Rajini sir. And then the other character will depend on who does Lal sir's character, So, I would love to see, but naan direct pannonilla, yarachu panni, I would love to see Rajini sir in a family comic drama, because I think he's a wonderful actor. He's a superb, he's one of the biggest stars, but I also think he's a wonderful actor, and I would love to see him in a role like that. Prithvi, I'm asking a lot of questions. Let me. That's okay. The last one. So, for me personally, the most abused word in cinema today is pan-India. Because everywhere I go, people say pan-India, pan-India. And it sounds very abused. Yeah. And people understand that it's like a buffet where a producer just walks in, puts in 1, 2, 3, puts some eggs in his basket and he walks off. One Malayalam actor, one Telugu actor, maybe a Bollywood actor, and dub it in 5 languages, go on a promotional tour, say something and go off. See, but the real pan-India movies about that, you have some sensibilities, you spoke really well about it. So how do you define a pan-India film? According to Prithviraj, what is it? See, first and foremost, you have to understand that what will travel is the content. That ultimately the story that you say will have to resonate to people everywhere for it to be a pan-India. Forget pan-India. For it to work in your own state, it will have to resonate with the people watching the film. So ultimately it has to be the content. Like you said, just because you have a hero from Telugu, a heroine from Bollywood, a villain from Malayalam, few character actors from Tamil, and you mount it on a budget of 350 crores, it doesn't become a pan-Indian film. Yeah, bigger films means you have more money to, mount the film. You have more money to set up the canvas of the film. You have more money to give it the widest possible release. But ultimately, films like Bahubali and KGF and even Vikram and all work because the content resonated with people who watched the film. Simple example, Bahubali became so big, but nobody in Kerala at least, knew a lot about Prabhas or Rana before Bahubali. KGF 1, it didn't have actors from every language in India. KGF 1 was pretty much an ambitious project from Kannada film industry. So that we should not forget. Everything else that comes associated with this new pan-India, pseudo terminology, like you said, is good. That the fact that now you're thinking you have to release your film everywhere.
You need to spend that money to make sure you set up an infrastructure where your film releases all over the country as a mainstream release. You market your film everywhere. All that is good. But don't make pan-India cinema only about that end of the process. The process you should get right there, which starts from putting pen on paper. So that is something I think we should not lose vision of as we go after pan-Indian success, you know. Prithina. பேன் இண்டியா உங்கள்கிட்ட தான் பேன் இண்டியா ஃபிலிம்னாலே மேக்ஸிமம் 2 பார்ட் எடுப்பாங்க, கேஜிஎஃப், புஷ்பா, விக்ரம் கூட அந்த. ஸோ கடுவாவும் செகண்ட் பார்ட் எதிர்பார்க்கலாமா? தெரியல சார், அது ஒரு டைரக்டர் ரைட்டர் கிட்ட தான் கேட்கணும். பட் டு மை கிரெடிட், I announced Lucifer as a 3-part series before the Pan India craze came. So, தெரியல. I mean, it purely depends on how you want to. Like, for example, KGF. I know Prashant always knew it was a 2-part film. Like, before, the first part became a hit itself, he knew that there will be a second part to complete the story. And it is not like you start doing the first film and then halfway through you realize, oh, this will need to go to a second part. Same with Lucifer. Lucifer, we knew the story arc from first part to third part, but we didn't announce it because 3-part series வரப்போற படம் first part disaster முடிஞ்சிருச்சுல்ல. So அதான் பேசாம இருந்து, the film does well, then we'll think about it. சார், thank you so much. சார், பிரித்திவ் சார், மலையாள திரைப்படங்கள் வந்து நேட்டிவிட்டிக்கு வந்து ரொம்ப பேசப்படும் இப்போ மற்ற லாங்குவேஜில் ரசிகர்கள்ட்ட கூட. அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் நினைக்கிறீங்க நீங்கள்? நேட்டிவிட்டிங்கிறது முக்கியம் இல்லை, பட் where you have to understand nativity is, there is also, I think, a sense of false comprehension where if you want your film to travel, you cannot be rooted in nativity. அது தப்பு. ரொம்ப நேட்டிவான, ரொம்ப டீப்லி ரூட்டட் இன் யோர் கல்ச்சர்னா ஒரு படமாக இருந்தாலும், it could actually be effective everywhere if you tell the story the right way. For example, விசாரணை, வேர்ல்டில் எங்கே போய் உட்காந்து அந்த படம் பார்த்தாலும், ஈவன் இஃப் யூ வாட்ச் இட் வித் சப்டைட்டில்ஸ், இட் ஹிட்ஸ் யூ. இட் உள்ளில் ஏதோ ஒரு பிடிக்குது, அப்படி ஒரு கொளுத்து விசாரணை வந்து. அண்ட் இட்ஸ் டீப்லி ரூட்டட் இன் இன்டீரியர் தமிழ்நாடு. ஸோ நேட்டிவிட்டிங்கிறது இஸ் நாட் சம்திங் தட் இஸ் அ மஸ்ட் ஆர் நாட் மஸ்ட். ஒன்லி திங் இஸ், த மொமெண்ட் யூ ஸ்டார்ட் திங்கிங் ஐ வாண்ட் மை ஃபிலிம் டு ரிலீஸ் ஆன் அ பேன் இண்டியா லெவல், இல்லை அது வந்து ஸ்டைலிங் வந்து நியூட்ரலாக இருக்கணும், அது ஸ்டோரி வந்து சிட்டியில் செட் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி திங்க் பண்ணுறதுக்கு தேவையில்லைங்கிற ஒரு ஒப்பீனியன் எனக்கு. Yeah, sir, you were asking something. One second, I'll just take this question and come back to you. Yeah. Prithvi sir, I'm big fan of you. I don't know who's asking now. Oh, can the gentleman in the back ask one question? He's been raising his hand for a long time. Yeah. Ama, yeah, of course. Ama. நான் நடிச்ச நல்லா இருக்காதா சார்? சார், சூர்யா சார். ஓ, கடுவானா டைகர். கடுவானா டைகர். பட் இந்த படத்துக்கு வந்து கடுவான டைட்டில் வச்சிருக்கிறது வந்து இந்த கேரக்டரோட நேமோட ஷார்ட் ஃபார்ம். கேரக்டர் வந்து கடுவா குன்னேல் குருவச்சன், அதோட அப்ரிவியேஷன் மாதிரி கடுவா. You were asking something, yeah. To me or? Yes, sir, for you. Okay. I'm first big fan of you, sir. Thank you so much. Adam John and Anarkali. From that time to I'm watching your movies. Thank you. I already feel old. Yeah. Yes, I'm from Andhra. Many fans are there for you. Yeah. Please release every film in Telugu too, everywhere. I will try my best. Yes, Thank sir. you so much for the love. Yes, sir. Big fan of you. Yeah. Sir, Prithvi sir, Yes. இல்லை, நீங்கள் லாஸ்ட்டாக வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க தமிழ்நாட்டுக்கு. பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு முல்லை பெரியார் பிரச்சனைக்காக. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எதிர்ப்பாக இங்கே தமிழ் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் கடுவாக்கு எப்படி தமிழ் ரசிகர்கள் ஆதரவு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் சார். இப்போ நான் அந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா இந்த மொத்த ப்ரெஸ் மீட்டோட ஹெட்லைன் அது ஆகிடும். நான் இங்கே வந்தது வந்து கடுவா படத்தோட ப்ரமோஷனுக்கு. ஸோ அதை பற்றியே பேசிடலாமே. சாரி, கடுவா வந்து டப்பிங் தான் சார். இட்ஸ் அ டப்பிங் ரிலீஸா? ஸோ எல்லாமே சேம் டைம் ரிலீஸா? ஸோ பேசிக்கலி ஹவு திஸ் இஸ் ஹவு இட் வில் ஒர்க். இப்போனா இப்போதைக்கு இட் இஸ் நாட் ஃபுல்லி இன் அவர் கண்ட்ரோல். சம் டைம் இன் த ஃபியூச்சர் இட் வில் பி. இப்போ எப்படின்னா, when we release the film in Chennai, for example, the theaters, the multiplexes are the ones who tell us we would like
2 shows of Tamil and 3 shows of Malayalam. So theaters கேட்குற மாதிரி தான் we upload in the Cube or UFO or however it is. We can't fully control how many centers will play Tamil, how many centers will play Malayalam. That is dependent on the theater demand. But down the line, I would like to have that, these many versions Tamil play pannitha agano. I would like that. We will get there slowly. Beginning there. கொஸ்டின் கேட்கல. ஆமாம் எனக்கு தமிழ் படங்கள் ரொம்ப பிடிக்கும், தமிழ் மொழி ரொம்ப பிடிக்கும். ஸோ தமிழில் வர இப்போ இங்கே சின்ன படங்கள் இருந்து கண்டென்ட்ஸுக்கு பெரிய படங்கள் இருந்து ரொம்ப வெரைட்டியான படம் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரி தமிழ். டெஃபினெட்லி நான் இப்போ ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன், ரொம்ப அழகான ஒரு படம் அது. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறையா வாய்ப்புகள் வந்தீங்கன்னா டெஃபினெட்லி நான் தமிழில் நடிப்பேன். சார் பிருத்விராஜ் சார், லாஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். தேங்க்யூ. ஓகே சார். சார் பிரசாந்த் நீல் சாரோட அப்கமிங் மூவியான சலார் படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக நேற்றுக்கு ஃபுல்லாக இன்டர்வியூலாம் நானே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இல்லை சார், அந்த டாக் தான் போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் இந்த ஸ்டேஜில். இல்லை ஆக்சுவலி நான் சலார் நரேஷன் கேட்டேன், நான் நடிக்கலாங்கிறது வந்து ஐ டோல்ட் தம் ஐ வுட் லைக் டு டூ த ஃபில்ம். தி ஒன்லி திங் வி ஆர் ட்ரைங் டு ஒர்க் அவுட் இஸ் டேட்ஸ். ஏன்னா நான் வந்து ஒரு மலையாளம் நடிக்கிறதுனால ஐ எம் யூஸ் டு திஸ். ஓகே, ஒரு 50 days 55 daysல ஒரு படம் ஆரம்பிச்சு ஃபுல்லாக ஒரு படம் முடிச்சு நெக்ஸ்ட் ஃபிலிமுக்கு போகலாம். பட் சலார் கான் பி ஷார்ட் லைக் தட். இட் வில் கோ ஆன் ஃபார் மெனி மந்த்ஸ். அவ்வளோ மந்த்ஸ் வந்து எவ்ரி மந்த் ஐ ஹவ் டு கிவ் சம் டேஸ் ஃபார் தட் ஃபிலிம். ஸோ அப்படின்னா ஐ ஹவ் டு நவ் டாக் டு ஆல் த மலையாளம் ஃபிலிம்ஸ் தட் ஐ ஹவ் லைன்ட் அப் அண்ட் டெல் எவ்ரிபடி இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. ஏன்னா வந்து சலார் மாதிரி ஒரு பிரம்மாண்ட படம் அது. அதில் போய் டேட்ஸை கொடுத்து நான் ஒரு 10 days ஷூட் பண்ணி கமிட் ஆனதுக்கப்புறம் ஏன் டேட்னால அதுக்கு ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது. ஐ ஓவ் தட் மச் டு பிரபாஸ், டு பிரசாந்த், டு ஹோம்பாலே. பட் இட் இஸ் அ வெரி குட் ஸ்கிரிப்ட். ஐ வுட் லவ் டு டூ தட் ஃபிலிம். Thank you so much, Press and Media, for the wonderful one questions. lady, last question. Yeah. Okay, yeah. Hello, hi. Hi, ma'am. Thank you so much. For last 8 years. Oh, thank you so much. It started from the movie called Anarkali, Memories, and Mumbai Police. அப்புறம் வந்து ஸ்டாப் பண்ண முடியல என்னால. நான் ஸ்டாப்பா உங்களோட என்சைக்ளோபீடியா ஸ்டாப்பே பண்ணாதீங்க ப்ளீஸ். பண்ண மாட்டேன். Thank you. So here I am. Thank you. So ஜனகணமன whatever it is. ஒண்ணே ஒன்னு சொல்ல என்னன்னா, என்ன சொன்னாலும் அந்த தமிழ் படத்துல அந்த மொழி படத்துல நீங்க நடிச்சீங்க பாத்தீங்களா, அது வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரி. Thank you so much. அந்த நாய் சேசிங் சீன் வந்து நீங்க உண்மையாவே நாய் துரத்திற மாதிரி ஓடுனீங்களா இல்ல நீங்க சும்மா அப்படியே ஆக்ஷன் அப்படியே நான் ஸ்டாப்பா ஓடுனீங்களா? ஏன்னா நான் ஸ்டாப்பா ஓடுனதா? ஏன்னா எனக்கு வந்து நாய்க்குட்டி ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ டோன்ட் ரன் அவே ஃப்ரம் டாக்ஸ். பட் அந்த படம் வந்து ஃபுல் கிரெடிட் ராதாமோகனோடது மேம். ஐ மீன் அந்த ஆள் ஒரு ஜீனியஸ். எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ வை ராதாமோகன் இஸ் நாட் டூயிங் ஃபில்ம்ஸ் பேக் டு பேக். பிகாஸ் அவர் கூட உட்காந்து ஒரு ஈவினிங் நீங்கள் பேசிங்கன்னா உங்களுக்கு யூ வில் நோ தட் மேன் இஸ் அ ட்ரூ ஜீனியஸ். அவர்கிட்ட இருக்கிற ஸ்டோரிஸ், ஸ்கிரிப்ட்ஸ், சினிமா தாட்ஸ். நான் இப்போ வந்து at some point I will call Radha Mohan and say, if you are not making those stories, give those stories to me. Because அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு ராதா மோகன் கிட்ட. ஸோ அந்த மாதிரி மூவிஸ் நிறைய பண்ணணும் நீங்க. Thank you, I'll try my best. Thank you so much. என்கிட்ட ஈவன் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் வெல்கம் நோட்டு சொல்லணும். ஆஸ் எ ப்ரொடியூசராக நோட்டு கொடுத்தா தான் படமே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷம். நான் கூப்பிட்ட போது வந்த எல்லாருக்கும் ஒரு வெளிய பிக் தேங்க்ஸ். என்னோட ஒரு இன்ஸ்பிரேஷன் அல்ல என்னோட எல்லாம் சொல்ல முடியும் சௌத்ரி சார் தான். நான் இவ்வளோ படம் எடுக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ படம் எடுக்கிறதுக்கும் இப்போவும் எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசனே சௌத்ரி சார் தான். நான் கூப்பிட்ட போதே சார் ஓடி வந்தாச்சு. அதுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். அன்பு செழியன் மீன்ஸ் நான் கூப்பிட்ட போது என்ன லிஸ்ட் வரணுமா வேண்டையா, உறுதியாக வருமா இல்லையான்னு கேட்டேன். ஆனால் வரேன்னு சொன்னேன். அதுக்கு உறுதி இல்லை, உறுதியாக வருமா இல்லையாண்ணே, இல்லை நான் உறுதியாக வந்துடலான்னு சொன்னேன். ஆனால் அன்னை வந்திருக்கு. அன்னைக்கு ஒரு பிக் தேங்க்ஸு. ஆர்யா நான் கூப்பிட்ட போது பிரதர் எங்கே டைமு அது மட்டும்தான் இவன் கேட்டது வந்திருக்கு. ஆர்யாவுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். பிரசாத் சார் தேங்க்யூ ஸோ மச். ஜீவா இருக்கு. ஜீவாய்க்கு வந்துட்டு பிரதர் மாதிரி தான், சார்டு சன்னு தான்.
ஜீவாவோட ஃபாதர் தான் சௌத்ரி சார். ஸோ எப்படி சொன்னாலும் பிரச்சனை தான். அதனால சார் ஜீவா வந்திருக்கு. ஸோ இஸ் லைக் மை பிரதர் ஒன்லி. ஸோ தேங்க்யூ ஜீவா. விடிவி கணேஷ் வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். மீதி நான் ஏதாவது பேர் விட்டு போனால் அதெல்லாம் கரெக்டாகிட்டு நம்ம ஹீரோ இருக்கு கேரளாவிலேருந்து வந்திருக்கு பிருத்திவிராஜ் அவர்கள். அவரெல்லாம் கரெக்டாக நல்ல ஸ்டாண்டர்டாக நல்ல இதாகிட்டு இவன் சொல்லுவேன். அதனால் எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். பாலதா நம்ம எல்லா லாங்குவேஜும் பண்ணியிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும். அதையே இன்னொரு லாங்குவேஜுக்கு கொண்டு போகும்போது அங்கே என்ன டயலாக் வரணும், என்ன வார்த்தைகள் வரணும், எந்த ஃப்ளோவில் போகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு டப்பிங் டைரக்டர் வந்து இட் இஸ் அ ஹியூஜ் டாஸ்க், ஹிமாலயன் டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இன்னும் இந்த படத்துக்கு 5 லாங்குவேஜில் அந்த ஒரு டப்பிங் டைரக்டராக இருந்ததும் இல்லாமல் நிறைய படங்கள் மரக்காராக இருக்கட்டும், லூசிஃபராக இருக்கட்டும், ரோடாடியாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து இவர் தான் வந்து பண்ணியிருக்காரு. த மோஸ்ட் டேலண்டட் ஆர்பி பாலா அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் நான் சாரோட ஒர்க் பண்ணது லூசிஃபர், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். சாரோட ஃபஸ்ட்டு படம். செகண்ட் வந்து ஜனகணமன. தேர்டு வந்து கடுவா. எதுவும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். நன்றி. தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக எங்கள் மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் திரு திருப்பதி பிரசாத் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். சார் கூப்பிட்டுட்டேன் சார். ஸ்டேஜ் மீது இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இங்கே மீடியா மித்தனுக்கு எல்லாருக்கும் வணக்கம். லிஸ்டன் நம்மளை நிறைய வருஷமாக சௌத்ரி சார் ஆஃபீஸில் பார்த்துருக்கு. அவர் ஃப்ரெண்ட்லியான பர்சன். கண்டிப்பாக இந்த படம் பிருத்விராஜ் சார் படம் தெலுங்கில் சௌத்ரி சார் நான் காட்ஃபாதராக லூசிஃபர் ரீமேக் பண்ணிருக்கேன். இது லிஸ்டன் கூட சார்கிட்ட பேசி ரைட்ஸ் எல்லாம் அப்போது வாங்கி கொடுத்துருக்கு. அதுக்காக லிஸ்டனுக்கு இந்த கடுவா பிருத்விராஜ்க்கு இந்த டீமுக்கு எல்லா பெரிய பெரிய சக்ஸஸ் வந்து எல்லா லாங்குவேஜில் கூட ஒரு பிருத்விராஜ் சாருக்கு ஒரு பிரேக் வர்றது மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன். கண்டிப்பாக டீசர் ட்ரைலர் எல்லாம் நல்லா இருக்குது சார். எல்லா லாங்குவேஜில் கூட இது மலையாளம் எப்படி சக்ஸஸ் ஆகுமோ தமிழ் தெலுங்கு எல்லா லாங்குவேஜும் கூட கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும் சார். வணக்கம். மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.